வாங்க கிச்சனை லைட்டாக தொடச்சி விட்டுட்டு நம்ம அப்படியே சமைக்கிற வேலையை பார்க்கலாம். அதோட இன்றைக்கி என்னென்னா ஒரு சின்ன டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த சிங்க் ஏரியா சுற்றி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உப்புக்கரை பிடிக்கும். எனக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சுங்க. இப்போ தான் அதுக்கான சொல்யூஷனை நானே கண்டுபிடிச்சிருக்கேன். முதல்ல பார்த்திங்கன்னா அந்த ஹாட் பிக்ஸா அது எதுவும் ஏதாவது ஒன்று வாங்கி ஊற்றி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருப்போம் லிக்யூடு. இப்போ அதுக்கெல்லாம் போனதில்லைங்க. நம்ம சபீனா இருக்குல்லங்க, அது போட்டு விட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு கழுவி விட்டோம்னாலே பளிச்சுன்னு ஆயிடுதுங்க. அந்த ஸ்லாபு மட்டும் இல்லைங்க, டைல்ஸு, கிச்சன் டைல்ஸில் என்ன பிசுக்கு எல்லாமே சரி பண்ணிடுது. பளிச்சுன்னு எடுத்துகிட்டு வந்துடுது. இதுக்காக காசு செலவு பண்ணி வேறு எந்த லிக்யூடும் வாங்க வேணாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. அப்புறம் இந்த சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டோம். சிங்கையும் கையோடு கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா சிங்க் கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்கோங்க. நான் சிங்குக்குள்ளே ஒரு ஸ்டெய்னர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாகவே நல்லா ஒர்த்தாக இருக்குங்க. இதில் நம்ம கழுவும் போது கொஞ்சம் தான் எடுத்து போட்டாலும் எப்படியும் டஸ்ட்டு சிங்கில் விழதாங்க செய்யுது. அது ஃபுல்லாக அதிலேயே தங்கிடுது, சிங்குக்குள்ளே சிக்காமல். பாருங்கள், இந்த குட்டிங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு வந்து விளையாடுறாங்க. வேலைக்கு நல்லா அவங்களே லைட்டாக பார்த்துக்கலாம். சொன்ன மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு அந்த அந்த ஸ்டெய்னரில் இருக்கிறத அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு அதையும் கழுவி வச்சுட்டோம்னா சிங்கு அடைப்பு இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குங்க. இது வாங்கி போட்டதில் எனக்கு அடைக்கிற பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். முதல்லலாம் ஏதாவது ஹோல்ஸில் இது பண்ணிக்கும், தண்ணி அப்படியே நிற்கும், குச்சி வச்சு கொடுத்து அதை இதான இது பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான பிரச்சனை எதுவுமே எனக்கு கிடையாது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டீலில் தான் போடணும்னு கிடையாது. பிளாஸ்டிக் 20 rupees கடையிலேயே பிளாஸ்டிக் வாங்கியிருக்கேன். நான் ஒன்று வாங்கியிருக்கேன், ஆனால் நான் இதை கிச்சனில் போடல, பாத்ரூமில் போட்டிருக்கேன். சரி வாங்க, அடுத்து இந்த முட்டை செய்கிற வேலையை பார்க்கலாம். பழைய குழம்பு இருந்துச்சுங்க. இப்போ சாப்பாடு வச்சு முட்டை பொரியல் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். எல்லோரும் செய்கிற மாதிரி தான். நான் ஒன்றும் புதுசாலாம் செய்ய போகிறதில்லைங்க. அதனால நான் செய்கிறது சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா ஆனியனை கட் பண்ணிக்கிட்டு முட்டையோட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். குவான்டிட்டியும் கொஞ்சம் கூட கிடைக்கும். ஒரு 3 பேர் தாராளமாக வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நாங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3 எண்ணெயும் சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு எண்ணெய் யூஸ் பண்ண சத்து இருக்காதுல்ல, அதனால தான். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டேன். மிளகா, பச்சை மிளகா, வரமிளகாலாம் போட்டால் கொஞ்சம் காரம் இருக்குது. எங்கள் பாப்பா சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்காது. அதனால் அதுக்கு பதிலாக மிளகாத்தூள் லைட்டாக போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி வதக்கிட்டு இறக்கி சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் இல்லை, பெரிய ஸ்பெஷலாலாம் பண்ணலை. ஆனால் நல்லாயிருக்கும் கூட சாப்பிட்றப்ப. எனக்கு ஆறி போனாலும் நான் சாப்பிட்ருவேன். எனக்கு சாப்பாடு தாங்க முக்கியம். அப்படி ஒரு கேட்டகரி தான். டேஸ்ட்டாக கிடைச்சா இன்னும் நல்லா சாப்பிடுவேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முட்டை ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா போடுங்க. பச்சை வடை விட்டு திரண்டு வந்துருச்சுன்னா சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். எல்லோரும் வாங்க, நம்ம வீட்டில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். அப்புறம் இன்றைக்கி நீங்கள் என்ன உங்கள் வீட்டு ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். பாய்.